ஜிமெயில் அக்கௌண்ட்ல எப்படி ரெக்கவரி நம்பரை சேஞ்ச் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்ற ப்ராசஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். பிளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜிமெயில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும் சைடில், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணாதுமே இங்கே சுவிட்ச் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு அங்கே உங்களோட எல்லா ஜிமெயில் அக்கௌண்டோட ப்ரொஃபைலும் ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஜிமெயில் அக்கௌண்ட்டுமே ஷோ ஆகும். அதில் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் இப்போது நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே செக்யூரிட்டி அண்ட் சைன்இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அதில் ரெக்கவரி ஃபோன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போது நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணிடக்கூடிய அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலோட ஸ்க்ரீன் லாக்கை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு வெரிஃபை பண்ண சொன்னிச்சு அப்படின்னா நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வெரிஃபை பண்ண சொல்லலை அப்படின்னா டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்கவரி ஃபோன் அப்படின்ற இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணிடக்கூடிய அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அதில் சைடில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போது நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ண நம்பர் இருக்கும், அதை கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு இப்போ நியூவாக நீங்கள் என்ன நம்பர் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷன் கேட்கும். சேவ் கொடுத்துருங்க. அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இப்போது போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெக்கவரி ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிரும். இப்போ எப்படி ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நம்ம ரெக்கவரி நம்பரை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.